இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியத்தில மேட்ச் நடைபெற இருக்கிறது. இதில பெரும்பாலான கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மழை பதிவாகுமா? எப்படி இருக்கும் மழை? ஹெவி ரெயினா இருக்குமா? இல்ல லைட் டூ மாடரேட் ரெயினா இருக்குமா? மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரெயின் ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல மேட்ச் நடைபெறும்போதே மழை இருக்குமா? இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல பெங்களூருடைய மழை வாய்ப்பு எப்படி அமையும்? அப்படிங்கிற பத்தியான ஒரு விரிவான அப்டேட்ஸ். பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு, தெற்கு கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இந்த சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 4 டேஸாவே ஒரு நல்ல மழை பதிவாயிட்டு வருது. அப்பர் ஏர் சர்க்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்பை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா சைடு இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்ல மழை பதிவாயிட்டு வருது. வெஸ்டர்ன் காட் சைடும், அதே மாரி சவுத் இன்டீரியர் கர்நாடகா லைக் பெங்களூர் உட்பட இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 4 டேஸாவே கொஞ்சம் லைட்டா ட்ரிஸ்லிங் டு மாடரேட் ரெயினாவும், வெஸ்டர்ன் காட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா சைட்ஸில் வந்து நல்ல மழை பதிவாயிட்டு வருது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச் நடைபெறும். இதில் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருடைய சவுத் ஈஸ்ட் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனுடைய அந்த சேட்டலைட் இமேஜ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருடைய சவுத் ஈஸ்ட் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 4 மணி ஆகுது. நம்மளுக்கு மேட்ச் வந்து 7:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து ரெயின் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சரௌண்டிங் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் டு ஹெவி ரெயின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வானிலை சார்ந்த படிவங்கள் வந்து காமிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தற்போது மலை மேகங்கள், உயர் மலை மேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக தொடங்கி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருடைய தெற்கு தென்கிழக்கு பகுதிகளில் அந்த க்ளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டீரிங் விண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிக சாதகமாக அமைந்து வரக்கூடிய மணி நேரங்களில் பெங்களூர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஸ்டேடியம் அமைந்திருக்கு, சின்னசாமி ஸ்டேடியம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் ரெயின் க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்டென்சிட்டி ஆகும். குறிப்பாக அந்த 7-8 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடைபெறக்கூடிய அந்த மணி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்சிட்டியான க்ளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை பெங்களூர் ஒட்டி நம்மளுக்கு இருக்கும் என்பதால் நம்மளுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக 90% வந்து பெங்களூர் ஒரு குட் ரெயின்ஃபால் இருக்கும். இன்றைக்கி 90% ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி இருக்குது. குறிப்பாக அந்த ஸ்டேடியம் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரெயின் பாசிபிள் இருக்குது. கரெக்டாக இந்த ரெயின் வந்து இன்டென்சிட்டி ஆகிறது வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். க்ளவுட்ஸுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் டு நார்த் வெஸ்ட் இருக்குது. இந்த க்ளவுட்ஸுடைய இன்டென்சிட்டி கம்மி ஹார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சிட்டி சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேடியம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெயின் ஸ்டார்ட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டினியூஸாக ட்ரிஸ்லிங்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தொடர்ந்து தூறல் மழை, லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு வானிலை வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 1 hour to 1.5 hour வரைக்கும் இருக்கலாம் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 o'clock ரெயின் ஸ்டார்ட் ஆனால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து இருக்குது. இப்போ வந்து மேட்ச் வந்து 7:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 7:30க்கு முன்னாடியே ரெயின் ஸ்டார்ட் ஆயிரும். இன்டென்சிட்டியான ரெயின் வந்து இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பாசிபிலிட்டிஸ் 90% ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த 7:30ங்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி ட்ரிஸ்லிங் இருக்கும். அந்த ஸ்டேடியம் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே தூரிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா மழை, அது மாதிரியான ஒரு வானிலை வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மாடல்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டி இந்த சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டு ஹெவி ரெயின் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வானிலை சார்ந்த படிவங்கள் வந்து காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழையுடன் அந்த மேட்ச் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தொடங்குவதற்கு முன்பே நம்மளுக்கு பெங்களூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மழை தொடங்கிவிடும். மேட்ச் தொடங்கினாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ட்ரிஸ்லிங்கோட
அந்த மழை இருக்கும். சிட்டியோடைய அவுட்டர் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்சிட்டியான மழை இருக்கும். கொஞ்சம் கனத்த மழையாகவே அந்த சைட்ஸில் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வரக்கூடிய மணி நேரங்களில் பெங்களூரு மற்றும் அந்த ஸ்டேடியம் சின்னசாமி ஸ்டேடியம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதிகளில் வந்து நல்ல ஒரு மழை பதிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 90% இந்த மேட்ச் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிளவுட்ஸுடைய மூவ்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். கிளவுட்ஸ் வந்து ரொம்ப மெதுவாக மூவ் ஆகுது. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகுன்னா கொஞ்சம் நீடிச்சு நின்று மழை பெய்யும் போது நம்மளுக்கு மேட்ச் கொஞ்சம் ப்ராப்ளம், அந்த ரெயின்னால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் இன்னைக்கு மழையோட தான் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மேட்ச்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மழையுடன் கூடிய இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் இன்டென்சிட்டியான ரெயின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பெங்களூர் அவுட்டர் சைட், சிட்டி அவுட்டர் சைட்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.